அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல மாயாவும் அனன்யாவும் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ அனன்யா சொல்றாங்க, நான் விசித்ராமாவை ரொம்பவே வந்து மிஸ் பண்றேன், அவங்களுடைய ஃபன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்களுடைய ப்ரெசன்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்க எவிக்ஷன் ஆனது எனக்கு ரொம்பவே வந்து சோகமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லி ரொம்பவே வந்து ஒரு சோகப்பட்டாங்க. அதாவது ரொம்ப அவங்க வந்து மிஸ் பண்றாங்க, இந்த மாதிரி விசித்ராமாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் தான் அப்படி தான் மிஸ் பண்ணுறோம். அந்த 3 நாளாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸே பார்க்க முடியல, எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில. அவங்க எவிக்ஷன் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் நம்மளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அனன்யா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த கேமே நல்லா புரிஞ்சுருங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து வெளியே போனது, திருப்பி அவங்க வந்து வெளியே போனதை விட இப்போ நல்லா கேம் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாட்ட போய் அனன்யா சொல்கிறாங்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்ட அதிகமாக மேன்பேட் ஆகிட்டா. இல்லை, தினேஷ் சொல்கிறத வந்து நீ கேட்டு சில இடத்துல நடந்துக்கிட்ட, அதனால தான் உன் கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி கரெக்டாக அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா தினேஷோட போய் கூட்டு சேர்ந்துட்டு தான் முதல்ல பார்த்தீங்கன்னா விசித்ராமாவை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து இந்த ஒரு நேட்டிவ் சைடு, அர்ச்சனாவுடைய நேட்டிவ் சைடு அப்போ தான் தெரியும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் அந்த அர்ச்சனாவுக்கு அது எங்கே புரிய போகுது, விடுங்க அப்புறம் இன்னும் 3 நாள் தான் இருக்குது, அவ்வளோதான் நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொன்னாங்க. ஆனால் அனன்யா இப்போ 2வது தடவை வந்ததுக்கு இப்போ 3வது தடவை வந்திருக்காங்க. நல்லா டீசெண்டாக பேசுகிறாங்க, நல்லா நம்ம ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஞாபகம், விசித்ராமோட ஞாபகம் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அண்ணன் ஞாபகம் அது இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.